பூமி இயற்கையின் இளமையான விளையாட்டு மைதானம். ஆறறிவு மனிதன், ஐந்தறிவு விலங்கு, செடி கொடி என எல்லா உயிரினத்திற்கும் முதல் தொட்டில். நாமெல்லாம் குழந்தைகள் என தெரியாமல் பூமி சில சமயம் வேகமாக தொட்டிலை ஆட்டிவிடுகிறது, பூகம்பம் என்ற பெயரில். ஆனால் மற்ற நேரங்களிலெல்லாம் சாந்த சொரூபி. கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பூமி ஒரு சாமி, நம்பிக்கை அற்றவர்களுக்கோ புதையல். பூமி பந்தை புரட்டிப் போடும் நெம்புகோல் போன்ற புரட்சியாளர்களுக்கோ இந்த பூமி என்றும் புதிய பூமி. அந்த நெம்புகோல்தான் தமிழர்களின் நெஞ்சங்களில் எப்போதும் வீற்றிருக்கிற எம்ஜிஆர். நீங்க இங்கிருந்து போகக்கூடாது, போகவே கூடாது. நீங்க எங்களுக்கு தான் சொந்தம், இந்த ஊருக்கே சொந்தம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. மருது கோபால மேனன் ராமச்சந்திரன் என்ற பெயரின் சுருக்கம்தான் எம்ஜிஆர். 1917 ஆண்டு ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் இலங்கையின் கண்டிக்கு அருகே மருதூர் கோபால மேனனுக்கும் சத்யபாமாவுக்கும் மகனாக பிறந்தவர். தந்தையின் மறைவுக்கு பிறகு கும்பகோணத்தில் குடியேறியது எம்ஜிஆர் குடும்பம். விருந்தாளி போல் வந்த வறுமை எம்ஜிஆர் வீட்டில் நிரந்தரமாக குடியேறிவிட பள்ளிப் படிப்பு கனவாய்ப் போனது. சிறு வயதிலேயே நாடகங்களில் நடிக்க வேண்டிய நிர்பந்தம். நாடகங்களில் கிடைத்த குறைந்த வருவாயால் 3 வேளை பட்டினி என்பது 2 வேளையாக மாறியது. நாடகப் பள்ளியிலிருந்து திரைப்படம் என்ற கல்லூரிக்கு போராட்டப் படிக்கட்டுகளில் அவமானங்கள் எனும் அடியெடுத்து வைத்து பட்ட வலிகளால் வலிமை பெற்று எழுந்து திரைத்துறையில் சிகரம் தொட்டவர் எம்ஜிஆர். பரிசுத்தமாக வாழும் என் மேல் ஏன் பாவக்கரை பூச நினைக்கிறேன்? தர்மோபதேசம் தேவையில்லை. மாண்டோடு எண்ணத்தையின் வீரர்களின் இடத்தை ஈடு செய்ய உன் ஒருவனால் தான் முடியும். என் வார்த்தைக்கு கட்டுப்படுவதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை. மறுத்தால் மரணம் நிச்சயம். கொள்ளைக்காரனாகி அநியாயத்திற்கு இரையாவதை காட்டிலும் மரணத்தை மகிழ்ச்சியோடு வரவேற்பேன். ஆணவக்காரா, உன் அகம்பாவம் உன்னை மட்டுமல்ல உன் தோழர்களையும் அழித்துவிடும். இவர்கள் உனக்கு என்ன தீங்கு செய்தார்கள்? என் பொருட்டு இவர்கள் சித்திரவதைப்படுவதை நான் தாங்கவே முடியாது. இவர்களை விட்டுவிடு. எம்ஜிஆர் தமிழக மக்கள் அதிகம் உச்சரித்த அழுத்தமான பெயர். எம்ஜிஆரின் படங்கள் எளிய மனிதர்களின் பாடங்கள், பாடல்களோ கருத்துகளின் கூடல்கள். 1962 ஆண்டு வெளியான பாசம் என்ற படத்தில் திரைப்பட சூழலுக்காக எழுதப்பட்டது இந்த பாடல். தமிழ் மக்களின் கனவாக மாறி 1977 ஆண்டு மெய்ப்பட்டது. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. சரித்திரம் சிலரை தன் பக்கமே சேர்ப்பதில்லை. ஒரு சிலரை போனால் போகிறது என்று ஓரமாய் பதிவு செய்து கொள்கிறது. ஆனால் எம்ஜிஆர் வாழும்போதே சரித்திரமாகிவிட்ட விசித்திரம். காலத்தை வென்றவன் நீ, காவியமா
இந்த தேர்தலை பற்றி மட்டுமே நினைப்பவன் அரசியல்வாதி. அடுத்த தலைமுறையை பற்றி நினைப்பவன்தான் அறிஞன். அப்படி பார்த்தால் எம்ஜிஆரும் அறிஞர்தான். குழந்தைகளுக்கு பாடல்கள் வாயிலாக எம்ஜிஆர் தந்த அறிவுரை மற்றொரு பிள்ளைத் தமிழ். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. புராணக் கதைகளில் புதைந்து போயிருந்த தமிழ் சினிமா திராவிட அரசியலுக்கு பேரறிஞர் அண்ணா தலைமையேற்ற பின் திருப்பு முனையை சந்தித்தது. அண்ணாவின் வேலைக்காரி, ஓரிரவு, நல்லவன் வாழ்வான் போன்ற திரைப்படங்கள் சமூகத்தின் ஏற்றத்தாழ்வை சமப்படுத்தி வர்க்க பேதங்களை களையத் தொடங்கின. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்றார் அண்ணா. அண்ணாவின் சொல்லை செயலாக்கிக் காட்டியவர் எம்ஜிஆர். நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை. நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை. நாணயத்தோடு நல்லறம் காத்து நடப்பவர் தம்மை மறப்பதில்லை. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். எம்ஜிஆர் என்ற மகத்தான சக்தி இளமையில் வறுமை கண்டதால்தான் ஆட்சி அதிகாரம் வந்தபின் தமிழ்நாட்டில் வறுமைக்கு வாழ்க்கைப்பட்டவர்களுக்கு வயிறார சோறு தரும் பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார். ஏழைகளை மேம்படுத்தும் சிந்தனை ஒன்றே அவரிடம் இருந்தது. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா, ஏழை நமக்காக. கங்கை, யமுனை, காவிரி, வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திரத்திற்கு சினிமா கட்டுப்பட்டிருந்ததைப் போல வேறு யாருக்கும் இருந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். அவர் பணியாற்றிய திரைப்படங்களில் வசனம், பாடல், இயக்கம், காட்சி அமைப்பு என்ற பல்வேறு பிரிவுகளும் அவரது பரந்துபட்ட திரை அனுபவத்திற்கு சேவகம் புரிந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் பாடல்கள் பாமரர்களுக்கு பள்ளிக்கூடங்களாய் மாறின. நிலத்தில் உயிர் வைத்து உரிமை கொண்டாடும், நிலத்தில் உயிர் வைத்து உரிமை கொண்டாடும், எதிர்த்து வருவோரை உரமாக போடும் நாடே அதை நாடே, அதை நாடாடித்தால் ஏது வீடு. பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு, வானம் தெரிதென்று வாழும் பண்பாடு. நாடே அதை நாடே, அதை நாடாடித்தால் ஏது வீடு. உழைக்கும் மக்கள் இயற்கை கொடுத்தது எல்லாம் ஒருவருக்காகவா அல்லது ஊருக்காகவா? வர்க்கங்களின் அர்த்தத்தை பாடல் வார்த்தைகளில் வடித்து அதற்கு தீர்வும் சொல்கின்ற ஆசானாக இருந்தார் எம்ஜிஆர். அவரது பல திரைப்பட பாடல்கள் பொதுவுடைமை தத்துவத்தின் பொக்கிஷமாக அமைந்திருந்தன. வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே பட்ட துயரினி மாறும், ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். அவர் பட்ட துயரினி மாறும், ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். காடு வளைஞ்ச மச்சான், நமக்கு கையங்காலும் தானே மிச்சம், கையங்காலும் தானே மிச்சம். காடு வேளையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. எம்ஜிஆர் மிகச்சிறந்த வீரர்.
உடல் வலிமையும் மன வலிமையும் அவரிடம் சமமாக இருந்தன. மற்றவனை ஜெயிக்க வேண்டுமானால் முதலில் தன்னை ஜெயிக்க வேண்டும். தன்னிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் தன்னை பற்றிய சுயபுரிதல் அவசியம். மிகப்பெரிய தத்துவத்தை மக்களுக்கு எளிமையாக புரிய வைத்தார் எம்ஜிஆர். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். தன் இல்லம் வருவோர்களை எம்ஜிஆர் முதலில் கேட்கும் கேள்வி சாப்பிட்டீர்களா என்பதுதான். வறுமை தந்த அனுபவத்தால் எம்ஜிஆரின் ஈரம் கசியும் மனதில் இருந்து எழும் கேள்வி. எம்ஜிஆரின் விருந்தோம்பல் பண்பை அவரது அரசியல் எதிரிகள் கூட விமர்சனம் செய்ததில்லை. உலையை கொதிக்க விட்டுவிட்டு எம்ஜிஆரிடம் சென்றால் கண்டிப்பாக அரிசி கிடைக்கும். எம்ஜிஆர் ஏழைகளின் நம்பிக்கை, எளிய மக்களின் தன்னம்பிக்கை. இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும். முன்னேற என்ன வேண்டும், நல் எண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும். பாடுபட்ட கை அது பாட்டாளி கை, பாடுபட்ட கை அது பாட்டாளி கை. செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தி உடல் வருத்தி அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை. பூவிற்கு வலிக்காமல் வண்டுகள் தேன் சேகரிக்கும் மகரந்த சேர்க்கை, கவிதை கலந்த விஞ்ஞானம், உயிர் காக்கும் கசப்பான மருந்தை தேனை கலந்து கொடுப்பது நோய் தீர்க்கும் மருத்துவம். அதுபோல் வலிமையான கருத்துக்களை எளிமையான தமிழில் கொடுப்பது எம்ஜிஆரின் மகத்துவம். கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. பிறந்தோம் மறைந்தோம் என்று இல்லாமல் வாழும்போது என்ன சாதனை செய்தோம் என்ற அழுத்தமான குறிக்கோளோடு வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் எம்ஜிஆர் படங்களில் இடம்பெற்ற எத்தனையோ பாடல்கள் நம் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கின்றன. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போக்கு உதவாமல் போகும். உணராமல் போக்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. குழந்தைகள் எப்படி வளர வேண்டும், எப்படி ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், தாய் தந்தையை எப்படி மதிக்க வேண்டும், இதை குழந்தைகள் மொழியிலேயே எம்ஜிஆர் சொல்லிக் கொடுத்தார். மகாகவி பாரதியைப் போல எம்ஜிஆரின் பாப்பா பாட்டு இது. விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே,
நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. தீய சக்தி அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்றுதான் எம்ஜிஆர் அரசியல் பேரியக்கம் கண்டார். தனக்கு பிறகு தான் தொடங்கிய இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என ஒரு தலைவியை அடையாளம் காட்டினார். அவர்தான் புரட்சித் தலைவி. எம்ஜிஆரின் எதிர்பார்ப்பை, எண்ணங்களை 100 விழுக்காடு நிறைவேற்றி மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று தமிழ் இனத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அம்மா. 6 குணங்கள் கொண்டவளாம் ஒரு பாவை, அது யாரோ எவரோ ராமன் தேடிய சீதை. தேவை ஒரு காரிய செல்வம், தேடாமல் தேடிய தெய்வம். நீயானால் சம்மதம் அம்மா, நெஞ்சம் உன் சந்நிதி அம்மா, எல்லாம் உன்னோடுதானோ. திருவளர் செல்வியோ, நான் தேடிய தலைவியோ. திரைத்துறையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது நடிப்பு, பாடல், வசீகரம் இவற்றால் கோலோச்சி கொண்டிருந்ததோடு எளிய மக்களின் இதயங்களில் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்ததால்தான் கோடம்பாக்கத்தில் இருந்து கோட்டைக்கு சென்று அவரால் கோலோச்ச முடிந்தது. மக்கள் மனங்களில் பாடல்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு என்றுமே மறைவில்லை. காலம் ஒரு தமிழ் அகராதியை தயாரித்திருக்கிறது. அதில் எம்ஜிஆர் என்ற பெயருக்கு தன்னம்பிக்கை என்று பொருள் தரப்பட்டுள்ளது. இளமையில் வறுமை, இதயம் நேசித்த திரைப்படத் தொழிலில் எத்தனையோ இன்னல்கள், அரசியல் களத்திலோ சூழ்ச்சிகள், துரோகங்கள். இத்தனைக்கு பிறகும் உயிர் பறிக்க துடித்தது துப்பாக்கிக் குண்டு. தவணை முறையில் அவரை அணுகிய மரணம் கூட முதலில் தோற்றுத்தான் போனது. இறுதியில் போராடி வெற்றி பெற்றாலும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் மரணத்தையும் எம்ஜிஆர் ஜெயித்தார். காரணம், எம்ஜிஆர் என்றால் தன்னம்பிக்கை. ஊருக்கு உழைக்காலே, ஏழை உரிமையை மதிக்காலே, பெருமைகள் தேடி வரும், தானே பதவிகள் நாடி வரும். அறிவில் தெளிவிருக்கு, நம் உடம்பில் வலுவிருக்கு, மனதில் துணிவிருக்கு, தன்மானமும் துணை இருக்கு. வாங்கையா வாங்கியாரையா, ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்.